நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெற்றி சார் செல்லஞ்செழியன். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாரம் வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ 1,85,000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இருந்து வெளியில் போயிருக்கிறாங்க. அதேமாதிரி லாஸ்ட் வீக் அந்த ஒரு வாரத்தில் மட்டும் 48,566 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா எஃப்ஐஐயில் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்லேருந்து வெளியில் போயிருக்கிறாங்க. ஈக்விட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 4,300 கோடி ரூபாயும், அதேமாதிரி டெப்ட் மார்க்கெட்டில் ஒரு 4,000 கோடி ரூபாயும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா 40,266 கோடி ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க. இதே கடைசி நாள், போன வாரத்தோட வெள்ளிக்கிழமையில் கடைசி நாள் மட்டும் கிட்டத்தட்ட 2,800 கோடி ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி டிஐ வெள்ளிக்கிழமைக்கு 2,100 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நம்ம கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா நெட்டாக மார்க்கெட்டில் செல்லிங் தான் இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக எப்படி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட் மூலிமா பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன வாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டூல் ஃபார்மேஷனில் பிரிண்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21,506 ஓப்பன் ஆகி 679 வரைக்கும் ஹை போயிட்டு 21,067 அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இதே நம்ம டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு டோஜி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அதுக்கு நாள், அதாவது பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட 21,679 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 21,165 வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழே விழுந்திருந்தது. இது கடைசியாக ஒரு 2-3 மாதத்தோட அதிகபட்சமான நகர்வு அன்றைக்கி தான் புதன்கிழமைக்கு நடந்திருந்தது. எப்போவுமே டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் வால்யூம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் வந்ததுலேருந்தே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே புல்லிஷாக தான் நடந்துகிட்ருக்கு. கடைசி வாரமும் மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் பொசிஷனலாக லாங் டேர்ம்லேயும் சரி, பொசிஷனலாகவும் சரி, அல்லது ஒரு மிட் டேர்ம்லேயும் சரி, எல்லாத்துலேயும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருக்குது. ஏன் ஷார்ட் டேர்மில் எடுத்தோம்னாலும் மார்க்கெட் பையிங்கில் தான் இருக்குது, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே. சரி, இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு வேளை நமக்கு வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணுது, 21,475 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு 21,590, 600 அது வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் நமக்கு அப்சைடில் மூவ் ஆகலாம். 580லேருந்து ஒரு 600 ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே சஸ்டெயின் வைக்க முடியாமல் மார்க்கெட் கீழே இறங்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு வேவ் ஃபார்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த இடத்த மட்டும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போதைக்கு என்னென்னா ஷார்ட் டேர்ம்லேயும் மார்க்கெட் பையிங்கில் தான் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு செல்லிங் திரும்பணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வச்ச லோவை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த 21,065 அப்படிங்கிற அந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எந்த ஒரு நமக்கு ரிவர்சல் ஃபார்மேஷனும் கிடைக்காத பட்சத்தில் எகெயின் மறுபடியும் போய் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நடக்குமாங்கிறது தெரியல. மறுபடியும் எகெயின் லைஃப் டைம் ஹையை இந்த வாரத்திலேயே பிரேக் பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக லாஸ்ட் வீக் செல் பண்ணியிருக்காங்க. இந்த வாரமும் அப்படி நடக்கும் பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனாக தான் இருக்கும். நமக்கு இந்த 2 ஜோனுக்கு நடுவில் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவில் மட்டும் தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஸ்விங் ட்ரேடில் என்ட்ரி எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது டெக்னிக்கலாக. அதாவது லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணணும், அப்படி இல்லையா லாஸ்ட் வீக்கோட லோவாக பிரேக் பண்ணணும். இன் பிட்வீன் இந்த கேப்பில் ஸ்விங் ட்ரேடில் பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம் இப்போ இருக்கிற கண்டிஷனில்.
ஸோ நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா ஸோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு 48,370 வரைக்கும் நமக்கு செட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அந்த 48,260 டு அந்த 300 அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து உடைக்க விட மாட்டேங்குது. அந்த இடத்துல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, டே சார்ட்டில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மார்க்கெட் வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் கொடுத்தது. வியாழக்கிழமை எகெயின் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்குல்ஃபில் பண்ணுற மாதிரி மேலே வந்துருச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ஹையை பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் கீழே வந்திருக்கு. ஸோ அந்த கடைசி 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வாலடைல் மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பியரிஷ் கேண்டில் மட்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ஃபார்மேஷனை வச்சு நம்ம பெருசாக எந்த ஒரு டிசிஷனுக்கும் வர முடியாது. சரி, இப்போ நமக்கு வந்து என்னென்னா இதுவும் அதே மாதிரி தான். நம்ம லாங் டேர்மில் 49,000 டார்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பொசிஷனலாகவும் பையிங்கில் இருக்குது, லாங் டேர்ம்லேயும் பையிங்கில் இருக்குது, மிட் டேர்ம்லேயும் பையிங்கில் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் மட்டும் மார்க்கெட் இந்த 46,965 வச்சு அந்த லோவை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு 46,200 வரைக்கும் கீழே வரலாம். ஸோ 46,200, 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கீழே வரலாம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு இந்த வாரம் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதாவது நமக்கு இந்த லாஸ்ட் வீக்கோட லோவை வந்து பிரேக் பண்ணி அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்மளுக்கு எப்படியும் வந்து ப்ரீமியத்தில் தான் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ நிஃப்டியெல்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியத்தில் இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நிஃப்டி வந்து லாட் சைஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே லாட் சைஸ் இப்போ 50 இருக்குன்னா இது 40 குறைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லாட் சைஸு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 21,000க்கு எபோவ் மார்க்கெட் இந்த மந்த்து நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு லாட் சைஸு 10 லட்ச ரூபாயை தாண்டி 10.5 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே லாட் சைஸை வந்து 40 வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத வச்சு தான் இது நடக்கும். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு அந்த 46,965 பிரேக் பண்ணால் ஷார்ட் டேர்மில் தான் செல்லிங்கு, மிட் டேர்மில் கூட செல்லிங் கிடையாது. ஸோ அப்படி 46,200, 300 வருது அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்தில் ஜனவரியில் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் டவுன் சைடாக. ஸோ டவுன் சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லாமல் ஒரு கன்சால்டேஷன் மோடில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அப்படி லைட்டாக வந்து லோவை பிரேக் பண்ணிட்டு வந்தாலும் ஸோ மந்த் எண்டில் நமக்கு February 1க்கு மார்க்கெட் தயாராகிக்கும் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பொசிஷனலாக 21,900 வரைக்கும் நம்மளுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. ஆனால் மார்க்கெட் 21,650 வரைக்கும் தான் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டினியூவாக ஒரு 3 நாள் ஒரு இன்சைட் பார் ஃபார்மேஷனே ஆகி அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இன்னும் இன்சைட் பிரேக் பண்ணதுக்கு உண்டான டார்கெட் வரல. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு போன வாரத்தோட லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு செல்லிங்கு எது வரைக்கும் இறங்கலான்னா 20,850 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் இருக்குது. ஸோ 20,850 to 800 ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் நம்மளுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கும். ஸோ வந்தாலும் மறுபடியும் எகெயின் மார்க்கெட் பையிங் சைடில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஸோ இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸுக்கு நமக்கு எல்லா டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நிஃப்டி மாதிரியே தான் இதில் எல்லா டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஷார்ட் டேர்மில் கூட இன்னும் வேவ் ஃபார்மேஷன் ஆகலை. ஸோ ஷார்ட் டைம் மிட் டைம் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஒருவேளை இதுவும் அப்படி தான் நாளைக்கு வந்து ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி முடியுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு செல்லிங் வேவ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு டவுன் சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்செக்ஸில் நமக்கு டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டூல் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்
செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செஷனில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சுட்டு மார்க்கெட் வந்து அப் சைடில் இருக்குமா டவுன் சைடில் இருக்குமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட முடியும். ஸோ என்னோட இன்ட்ராடேவோட ட்ரெண்ட், ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு தெரியணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்கிறீங்க, அந்த ஸ்டாக்ஸோட என்னோடய வியூஸ் வேணும், டெக்னிக்கலாக வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் கேட்கலாம். ஸோ நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்குவேன் என்னோடய டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஓகே, வருஷத்தோட கடைசி வாரம், ஸோ மார்க்கெட் கட்டாயமாக வந்து ஒரு வாலட்டைலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எந்த ஒரு பொசிஷனையும் கேரி பண்ணாமல் ஸோ மேக்ஸிமம் அன்னையே முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வருஷத்தோட கடைசி வாரம் உங்கள் அனைவருக்கும் லாபகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு, அடுத்து பிறக்கக்கூடிய புது வருஷம் ஸோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் சரி, இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் சரி, நல்ல லாபகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை இளஞ்செழியன். நன்றி, வணக்கம்.